ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டேம்போ எபிசோட் 11. எபிசோட் 11குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நியூ சீரிஸ் போட சொல்கிறீங்க. நியூ சீரிஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகலப்பா. ரிலீஸ் ஆன சீரிஸும் அவ்வளோலாம் நல்லாவே இல்லை. ஸோ கொஞ்சம் நல்ல சீரிஸாக ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நானே போடுறேன். இப்போ எபிசோட் 11குள்ளே போகலாம். 11 ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம மார்ஸோட அந்த பாட்டு வந்து இப்போ ரொம்ப டாப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது அவங்களது தான். ஸோ அதை பற்றின நியூஸ் தான் ஓடிட்டே இருக்குது. பெமிகா வந்து அதை பார்த்துட்ருக்காங்க, அந்த மியூசிக் வீடியோ பற்றின அந்த நியூஸ் எல்லாம். அப்புறம் அந்த கொரியன் கம்பெனி இவங்ககிட்ட டைப் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்களே, அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறக்காக மிஸ்டர் ஹூன் இருக்காரா, அவர்கிட்ட பேசணும், மார்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் டேம்போ 2 பேரையும் காட்டுறாங்க. போக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்கன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல என்னாலேயும் நம்பவே முடியல. நம்பித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டேம் சொல்கிறான். பட் நீங்கள் நினச்சதை நடத்திட்டீங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படியே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்க, முன்ன நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி மறுபடியும் குரூப் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. பட் இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கும், ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேமுக்கு தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. சொல்கிறான், நீ உன் குரூப்போட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, அதுவா, அது ஒன்றும் இல்லை, அது அவங்க எல்லாம் உன் கூட இருக்கணும்னு சொன்னாங்க. நீ இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சாங் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஆயிருக்கவே மாட்டோம். ஸோ அதனால் உனக்காக கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கவர் மாதிரி இருக்குது, இதை அவங்க உங்ககிட்ட தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அப்படியே அது லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டான். ஆக்சுவலி நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணண்டாங்கிற மாதிரி இவன் பேச, பட் பெப்பருக்கு தான் உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது, உன்னை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி டேம் சொல்கிறான். அவன் சொன்னான், நீ திங்க் பண்ண வேணாம், அவன் பிரேக்கப் பண்ணனால தான் எங்களோட சாங் வந்து நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அப்படி நீ நினைக்காத சரியா, அதை அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே டேம் பேசுகிறான். ஓ அப்படியா, ஆனால் அது இல்லைனாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருப்போம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகிருக்கும், அவ்வளோதான். அதை முதல்ல நீ நம்பு. பிரேக்கப் பண்ணலனாலும் கண்டிப்பாக எங்களோட சாங் இதே மாதிரி தான் இருக்கும், நாங்கள் இதே மாதிரி தான் இருந்திருப்போம். டைம் கொஞ்சம் ஆகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டேம் சொல்கிறான். எங்கே திங்க் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவானுங்கிற பயத்தில் தான் இவன் பேசுகிற மாதிரி இருந்தது. அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிட்டு தான் பேசிகிட்டே இருக்கான். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே போவை பார்த்துட்டே இருக்க, அப்படியே அமைதியாக ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான். கை 2 அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி என்னால் ஒரு ரூமுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மெம்பர்ஸோட ஒரு சின்ன லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷன் அப்படி இப்படின்னு போகணும். ஸோ என்னால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பையன் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல விடு, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். இன்றைக்கி என்னமோ குளிர மாதிரி இருக்குது ரொம்ப, ஆனால் என்னாலும் நான் ஹக் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி போவை பார்த்து பேச, அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறான். அவன் மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை அப்படியே பார்த்துட்டு அந்த பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு, உனக்கு இந்த மாதிரி கை உள்ளே விட்டால் என்னை ஹக் பண்ணுற மாதிரி தோணணும், ஓகேவான்னு சொல்லி ஜாக்கெட்டை கழட்டி இந்தான்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே நிற்கிறான். சரி நீ கிளம்ப, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ கிளம்பு பாய் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்க, ஃபார் ஃப்ரம் மார்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு மேலே ஒரு ஸ்டிக்கி நோட்டு. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் போவோட ஃபோட்டோஸ் தான் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போது போக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனுக்கே தெரியாமல் இவனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு திரும்ப பார்க்குறான். பின்னாடி வந்து எழுதியிருக்கான். நீ எங்களை வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்த, உனக்கே தெரியாமல் உன்னை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போக்கு. அப்படியே சிரிச்சிட்டு இன்னொரு ஃபோட்டோ பார்க்குறான். அடுத்த ஃபோட்டோவில் இவன் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அதில் வந்து ஜுன் எழுதியிருக்கான். நீ எப்பயுமே வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுவேன், பட் நீ சொன்னில நான் பண்ணுவேன்னு, அதே மாதிரி நீ பண்ணிட்ட எல்லாமே அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அடுத்த ஃபோட்டோ வந்து பேப்பர் எடுத்திருக்கான். இப்படி ஒருத்தர் அவங்கவுங்க ஃபோட்டோஸ், அதாவது அவங்கவுங்க இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதி அனுப்பியிருக்காங்க. நீ கொஞ்சம் ஓவராலாக திங்க் பண்ணாத ப்ரோ சரியா அப்படின்னு சொல்லி பேப்பர் எழுதியிருக்கான். எல்லாத்தையும் பார்க்கும்போது போக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங்கில் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வச்சுட்டான். ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக இவங்களோட சாங்ஸை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. வேற அப்பப்போ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு, அவங்க பாட்டு இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கல, எப்படியோ அவங்க பாட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக
ரீசெண்டாக வந்துருச்சுன்னு சொல்ல எல்லாருமே இந்த இந்த பாட்டை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. மார்ஸ் டீமை பற்றியே தான் எல்லாருமே திரும்ப திரும்ப அவங்கள பற்றியே தான் நியூஸ் வந்துட்டே இருக்கு. எல்லா செலிப்ரிட்டிஸும் விஷ் பண்ணுறாங்க, ஃபேன்ஸ் பேசுறதுன்னு ஒன்று ஒன்று அப்படியே படித்து பார்த்துட்டே இருக்கான் போக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்கும்போது. அப்புறம் தேம் சொன்னான்ல, நான் லைவ் வருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி எல்லாரும் லைவ் வந்திருக்காங்க. ஸோ அந்த பாட்டை பற்றி தான் எல்லாருமே லைவ்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாம் இது ஹெல்ப் பண்ணேன், நான் இந்த ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெம்பர்ஸும் அவங்கவுங்கள பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. ஐ லவ் யூ மை ஃபேன், உங்களுக்காக நான் ரொம்ப மெசேஜ் பண்ண ஆசைப்பட்டேன், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்கவுங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ லைவில் போயிட்டுருக்கனால கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணுறது, அப்புறம் இவங்களோட சாங் வந்து பாடுறதுன்னு சொல்லி அப்படியே அந்த மூமெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் போக்கு மைக் கிட்டேருந்து ஃபோன் வருது. மைக் சொல்கிறான், நாளைக்கு ஒன்று மிஸ் பிரேமிகா வந்து ஆஃபீஸில் மீட் பண்ண சொன்னாங்க, மறக்காமல் வந்து பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான் அடுத்த நாள் போகிறான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அப்படியே பயந்து போய் தான் உள்ளே போகிறான். பிரேமிகா அப்படியே அமைதியாக இருக்க, நீங்கள் வர சொன்னீங்கன்னு மைக் சொன்னாங்கன்னு சொல்ல, வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல, பயந்து போய் என்னத்தை கிளப்ப போதும் இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி பயந்து தான் போய் அங்கே உட்காரான். பிரேமிகா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டே இருக்க, எதுவுமே பேசாமல் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான். மோஸ்ட்லி அவன் பேசவே மாட்டான். பட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு. கொடுத்த வேலையை விட்டுட்டு கொடுக்காத வேலையை கூட நல்லா பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி இந்த மியூசிக் வீடியோக்கு ஹெல்ப் பண்ணால அதை ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்ல, சாரி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நான் அதை பற்றி பேச கூப்பிடல, இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லி ஒன்று காட்ட, என்னென்னு பார்த்தா அதில் தேமும் போவும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ், அதாவது தேம் கிட்ட பிரேமிகா காட்டியிருப்பாங்களே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இது நீயும் தேமும் தானே, இந்த ஃபோட்டோ லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் பெப்பரோட ஃபோட்டோவை நான் தான் லீக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி பிரேமிகா சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது போக்கு. டேமை சேவ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் சரியான்னு சொல்ல, ஸோ இந்த மொத்த சுச்சுவேஷனும் இந்த மாதிரி மாறுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி போக்கிட்ட சொல்ல, போக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு இதை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிரேமிகா, நீ தெரிஞ்சுக்கணும், மார்ஸ் கூட ஒரு டீலிங் போயிட்டுருக்குது எனக்கு. அவங்களோட எம்வி ஃபஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் கொரியாவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பேச வரேங்கிறது உனக்கு தெரியும்ல. ஸோ இதை பற்றி கொரியன் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் பிடிக்காது. ஸோ புரியுதான்னு சொல்லி ஃபோட்டோவை லைட்டாக தட்டி நீ தாண்டா பிரச்சனைங்கிற மாதிரி அப்படியே பிரேமிகா காட்ட, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கொரியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இந்த மாதிரி ஐடல்ஸ்லாம் ஸ்கேண்டலில் வரதை அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீ தான் சொல்லணும் அப்படின்னு போக்கிட்ட டைரெக்டாக அந்த மேடம் பேசுகிறாங்க. அதாவது உனக்கு சாய்ஸே கிடையாது, நீ அவனை விட்டு போயிருங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. மார்ஸில் இருக்க எல்லாருமே கொரியாவுக்கு போகணுமா வேணாமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரேமிகா பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இது எல்லாத்தையும் நீ தான் கெடுத்துட்டான்னு நினைக்கிறியா? மார்ஸ் போகணுமா வேணாமா சொல்லு, உனக்கு என்ன தோணுதுங்கிற மாதிரி பிரேமிகா அப்படியே பார்த்துட்டே இருக்க, நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அதுதான். நீ அவனோட லைஃப்பை விட்டு போயிட்டனா எல்லாமே சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உன்னோட சாய்ஸ் தான், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுற தேமங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பிரேமிகா. அதை யோசிச்சுட்டே அப்படியே ஒரு பக்கம் உட்காந்துருக்க. அங்கே பெப்பர் வரான். என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்கள் பிரேமிகாவை பார்க்க வந்தோமா, அந்த ஜூன் பையனுக்கு பசிக்குதுன்னு எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டான். நானும் டிலனும் மட்டும்தான் இங்கே வந்தோம். டிலன் அங்கே உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்லி பெப்பர் வந்து போக்கிட்ட பேசிட்டு இருக்க, பெப்பரை பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு போக்கு. கொரியன் டீமை பற்றி டிஸ்கஷன் தேம் வந்து பிரேமிகா கிட்டே இப்போ தான் பேசிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி நல்லது தானே அது அப்படின்னு சொல்லி பெப்பர் சிரிக்க, ஆமாம், அப்புறம் நீ எப்படி இருக்கன்னு பெப்பர்கிட்டே கேட்குறான். அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பெப்பருக்கு. ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு. நீ நல்லா இருக்கில்ல, உன்னை சுற்றி நிறைய நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு தான் இருக்கேன். என்னோட மெம்பர்ஸ் என் கூடயே இருக்காங்களா, ஸோ அதனால நான் கவலைப்படாமல் தான் இருக்கேன். என்னை கொஞ்சம் கூட கஷ்டப்பட விடுறதே இல்லை அவங்கன்னு சொல்ல, அப்புறம் அது வந்து பெப்பர் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி பேசலான்னு வரான். சாரியா எதுக்குன்னு சொல்லி பெப்பர் கேட்கலான்னு வர, அதுக்குள்ளே பார்த்தா மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அங்கேருந்து வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துன்னு சொல்லி பேசலான்னு வரான். அதுக்குள்ள எல்லாரும் வரவும் என்ன பேசுதுன்னு தெரியாம அமைதியாக போலாமான்னு சொல்லி எல்லாரும் போக, தேம் கையில ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதியிருக்கு, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரூஃப் டாப் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. ஸோ அதே மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் இங்கே தானே பேசணும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேம் அப்படியே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நீ மட்டும் அன்றைக்கி என்னை மீட் பண்ணலன்னா லைஃப் அப்படியே எம்டியாக இருந்திருக்கும். ஸோ உண்மையாக
மார்ஸ் என் கைக்கு வந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இதுதான்னு சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னைக்கு உன்னோட டிஸ்கஷன் எப்படி போச்சுன்னு கேட்குறான். அதுவா? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் எல்லாருமே போகிறோம்ல. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த இன்ஃபர்மேஷன் கொரியா போகிறத பற்றி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரீம் மாதிரி சொல்கிறான். அதாவது அங்கே யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒன்று அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் அந்த கவலை. எனக்கு என்ன கவலை தெரியுமா? அங்கே எப்படி ஆகுதும் நல்ல ஒரு சிக்னல் கிடைக்கணும். ஏன்னா அப்போ தானே உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே ரொம்ப அவனை பார்க்க அதை பார்த்த உடனே போவோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. சீக்கிரமாக எங்களோட கனவு நினைவாக போதில்ல, அதை பார்க்கும்போது எதிர்பார்க்காத ஒன்று கைக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. உனக்கு தெரியுமா இதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு எல்லாருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று எனக்கு கிடச்சிருச்சு. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே போவை பார்த்து சிரிக்க, உங்கள் எல்லாருக்குமே அங்கே போகணுன்னு ஆசை தானே அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாம், ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது தெரியுமா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு. பட் எல்லாமே நடந்துருச்சு. எல்லாருமே ஒன்றா போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறான். என்னோடய லைஃப்பில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே பாட்டு பாடும்போது ஒன்றா தான் பாடுவோம். எங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஃபீட்பேக் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்துப்போம். ஸோ யாருக்கு என்னென்ன குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை அப்படி எப்படி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிலன் நிறைய சாங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவான். ஸோ டான்ஸை பற்றி அந்த மாதிரி ஒருத்தர் இதில் யார் யார் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்களோ டிஸ்கஷன் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறது அது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்க, எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ட்ரீம்குள்ளே இருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா. இவ்வளோ தூரம் நாங்கள் வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் நீ இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அதாவது இவன் கொரியா போனதுக்கப்புறம் அங்கே பிஸியான ஷெட்யூலில் கூட அவன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவனுக்கு மெசேஜ் பண்ணுறது, இவன்கிட்ட வீடியோ கால் பேசுறது, இவன்கிட்ட பேசுறதுன்னு குட்டி குட்டி மூமெண்ட்ஸாக அவனுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஒன்று அங்கே கூப்பிடணும், என் கூட வச்சுக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே ஒரு ட்ரீம்லேயே இருக்கான் இது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிட்டு யோசிச்சிட்டே இருக்க, இது உனக்கு பிடிக்கலையா, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, நீ சொல்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கான். என்ன சொல்கிற, இது ஹாப்பி தான், உனக்கு இதில் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பேசுகிற நீ, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். பட் இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ அங்கே நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ற, எல்லாமே ஓகே தான். நான் எல்லாத்தையுமே அப்படியே என் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணேன். கண்டிப்பாக அதனால் நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி போக்கிட்ட வர, அது எல்லாமே நான் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி பார்க்க, ப்ளீஸ் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல, டேமோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. நீ என்ன பேசுகிறப்போ ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டான். சொல்லுன்னு சொல்ல, வேணாம், கண்டிப்பாக நீங்கள் டேட்டிங்கில் இருக்கக்கூடாது, அது வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, என்ன அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, பெமிக்கு ஏதாவது சொன்னாங்களா, இரு நான் போய் பேசுகிறேன்னு போக, ஒரு நிமிஷத்தை நீ இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். பெப்பரோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் தானே. எல்லாமே போனதுக்கு காரணம் நான் தானே. என்னால் தானே எல்லாமே இந்த மாதிரி நடந்துச்சு. வேணாம், இதுக்கப்புறம் என்னால் ஃபைட் பண்ணணும்னு தோணலை. வேணாம் ப்ளீஸ். மறுபடியும் நீங்கள் திரும்ப கீழே போயிட வேணான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் தான் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். உண்மையாக சொல்லு, நீ உன்னை பற்றி யோசிச்சுப்பாரு உனக்குள்ளே யோசிச்சுப்பாரு. ஆனால் அந்த ஸ்கேண்டல் வந்தப்போ உங்களோட சார்ட் போர்டில் உங்கள் சாங் எவ்வளோ கீழே இருந்தது, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடல்ஸ் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ண முடியும், எல்லாமேலாம் சூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வேணான்னு தோணுது. ஸோ நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, உன்னோட மெம்பர்ஸை பற்றி யோசிச்சுக்கோ, என்னை பற்றி நீ யோசிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நீ இந்த மாதிரி யோசிக்கிற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ என் கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பேச, எனக்கு எல்லாமே தெரியும், பட் எல்லாமே மாறி வந்துடும், எல்லாமே வேறு மாதிரி போயிடும், வேணாம்,
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்மளை பற்றி வெளியே சொன்னால் என்ன நடக்கும் அதை யோசிச்சு பாருன்னு சொல்லி அப்படியே அழுகுறான். கண்டிப்பாக எல்லாமே போயிடும்னு தோணுதுன்னு சொல்ல, இங்கே பாரு நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, வேணாம் ப்ளீஸ், என்னால் இதை பற்றி யோசிக்க முடியல இதுக்கு மேலே. இதில் உன்னோட ஃப்யூச்சரும் இருக்குது, அதே மாதிரி உன்னோட மெம்பர்ஸோட ஃப்யூச்சரும் இதில் இருக்குது. யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டைம் நீ டிசைட் பண்ணப்ப எல்லாரும் திரும்ப அந்த குரூப் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே உன்னோட கனவு. உன்னோட கனவுல ஜூன், டிலன், பெப்பர், நானோ எல்லாமே இருக்காங்க. நான் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது நீ இதனால் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு, ஆனால் என்னால் முடியல. என்ன இம்பார்ட்டன்ட்னு நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல, நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் டேம். ப்ளீஸ் வேணாம் போ, தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாத. நீ உன்னை பற்றி யோசிச்சுக்கோ, அடுத்தவங்கள பற்றி திங்க் பண்ணாத. உன்னை பற்றி மட்டும் யோசிச்சுக்கோ. நீ உன்னோட டிசிஷனை எனக்காக மட்டும் எடு. உன்னை பற்றி யோசி. நானும் நீயும் அந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சிப்பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி டேம் ஒரு பக்கம் அழுக, கண்ணுலேருந்து தனியாக வருது. அவன் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். என்னோட லைஃப் ஃபுல்லாக நீ என் கூடவே இருக்கணும் ப்ளீஸ், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, வேணாம் டேம், உனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், இதுக்கு மேலே உன்னால் முடியாது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக என்னால் டயர்டாக ஆக முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு வேணும், நீ என் கூட இருக்கணும். உன்னை பற்றி யோசிச்சுப்பாரு, உன்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் நீ யோசிச்சுக்கோ. என் கூட இருக்கணுமா வேணாமான்னு நீ திங்க் பண்ணிப்பாரு, உனக்குள்ளே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போனது, அங்கே நடந்த அந்த இன்சிடென்ட் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. டேம் அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் எல்லாமே நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே அழுது அழுது சார் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ எனக்கான பதிலை சொல்லு, கண்டிப்பாக நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட நீ என் கூட இருக்கிறதுக்கு, என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டேம் சொல்ல, அவன் கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். எதுவுமே பேசல, அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் டேம் அழுகிறான், இன்னொரு பக்கம் அழுகிறான். 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. 2 பேரோட அந்த அழுகை மூமெண்ட்டு தான் கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருந்தது. அவன் கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு ஐ எம் சாரி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போகிறான். ஸோ இதுக்கப்புறம் இது வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் பட் டேம்னால சுத்தமாக முடியல, அவனை போக கூட விடல. அவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அவனும் அந்த பக்கம் போகிறான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபீலிங்ஸான எபிசோடெல்லாம் போட்டால் நான்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எபிசோடு வந்தால் இனிமேல் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அடுத்த எபிசோடில் மட்டும் 2 பேரும் சேரலை, சத்தியமாக சொல்கிறேன், இந்த சீரீஸை இதோட க்ளோஸ் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ தான் போன எபிசோடில் சேர்ந்தானுங்க, இந்த எபிசோடில் பிரித்து வச்சுட்டாங்க. ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்லேருந்து இந்த எபிசோடை பார்க்க எனக்கு இதை ரிவ்யூ பண்ணவே தோணலை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. ஏதோ டைலாக்ஸ்லாம் மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல போன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அது நடந்ததுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் வீட்டுக்கு போனவுடனே அந்த டேம்னு இருக்க கப்பை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவன் ஒரு பக்கம் அழுகிறான். அடுத்து நம்ம டேம் அப்படியே இந்த மெம்பர்ஸ் ஹவுஸ்குள்ளே வந்தோடனே அவன் அழுதுட்டு வந்தோடனே எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. எல்லாருமே போய் அப்படியே டேமை ஹக் பண்ணிக்க, அப்படியே டேம் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அழுதுட்டு இருக்காங்க. இவனுக்காக ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் யாருமே இல்லை. தனியாக அப்படியே உட்காந்து அவன் பாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்க அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. பெமிகா வர அங்கே மைக் இருக்காங்க. மைக் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு மைக் கேட்க, எல்லாம் சரியாச்சுன்னு தான் நினைக்கிறேன், சரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்ல, அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, இப்போ அவன் ஐஸுக்கு தானே ஒர்க் பண்ணுறான். ஸோ ஐஸ்க்கு அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு, இன்டர்வியூ மாதிரி போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு, அதாவது அவன் டைரக்டர் ஒர்க் தானே, ஸோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கான். ஏன்டா நேத்தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா அதை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அப்படியே பெமிகா நிற்க, பெமிகாவை பார்த்தோன்னே பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு புரியுது. 2 பேரும் தனியாக நின்று பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவங்க கொரியா போயிடுவாங்கல்ல, எல்லாமே போயிடுவாங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு, அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு லைவ் ஷோவில் இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இரு. இந்த மார்ஸோட சாங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்ததுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொரியா போக கிடச்சிருக்கு. பட் அந்த மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணது நீ தானே, அந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ உனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும்ல, உனக்கு மெயின் டைரக்டராக ப்ரமோஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, ஒன்றுமே புரியல
ஸோ ஐடி கார்டை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டைரக்டர் நீ தான் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துன்னு அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதுக்கு பலிகடாவாக அவன் காதலை கொடுத்துட்டு வந்திருக்கான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் எதுவுமே பேசல, அமைதியாக வாங்கிட்டு இருக்க. ஸோ கண்டிப்பாக எல்லா மெம்பர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. உனக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பிரேமிகா அந்த பக்கம் போக அடுத்து அந்த லைவ் ஷோ ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து இவங்க பாட்டு அந்த சாங் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ சாங்க்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிறத வந்து இங்கே வீட்டில் இருந்து அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐபேடில். நம்ம அப்போது ஸோ டிஷ் வாஷ் பண்ணிகிட்டே அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட சிஇஓ பிரேமிகா வந்திருக்காங்கன்னு சொல்ல பிரேமிகா வந்தோடனே எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ கொரியா போகிறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கு. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்களோட சாங் வந்து நம்பர் 1ல் இருக்குன்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக புதுசாக இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொல்ல இன்னொரு சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ், எல்லாரும் முன்னாடி நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல இது ஒரு சீக்ரெட், இப்போ தான் இந்த சீக்ரெட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு வந்ததுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கொரியா போகிறது தானே, ஆமாம் டெபியூட் பண்ண போகிறாங்க கொரியாவில் இவங்க சாங் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. வாவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும்னு சொல்ல ஹோல் குரூப்பும் போக போதா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, அதாவது கொரியாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க பட் ஹோல் குரூப் கிடையாது, ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல டோட்டலாக எல்லாரோட ஃபேஸும் மாறிடுச்சு. அதே மாதிரி போவோட ஃபேஸும் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் பேசினேன், அவங்களுக்கு தேமை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க தேம் கூட. ஸோ அதே கான்ட்ராக்டாக மறுபடியும் அவங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம குரூப்லேருந்து ஒருத்தர் இன்டர்நேஷ்னலாக போகிறதுக்கு நமக்கு ஹாப்பியாக இருக்குல்லன்னு சொல்ல எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் வா சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க. பட் அங்கே மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வரும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது தேம்க்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு நிற்கிறான். எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. பிரேமிகா கேட்டுட்டு என்னது சொல்லு, ஆல்ரெடி நம்ம என்ன பிளான் பண்ணோம், நாங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டா எங்கள் எல்லாருமே தான் கொரியா அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. ஆனால் மொத்த டீமும் அனுப்பாமல் இப்போ என்ன மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல ஆல்ரெடி இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன் பட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கான்ட்ராக்டில் உன்னை மட்டும்தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்ல ஸோ நாங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்குறான். ஆல்ரெடி இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ மற்றவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்களாம் இங்கே தான் இருக்க போகிறீங்க, தேம் மட்டும் தான் போக போகிறான்னு சொல்ல இவங்கெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் எங்கே போவேன், நான்லாம் ஒன்றும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நீ ஆல்ரெடி நான் பேசினதை பற்றி புரிஞ்சுக்கோ, மீடியாலாம் எல்லோரும் முன்னாடி சொல்லியாச்சு, நீ போக தான் போகிற, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி இங்கே எதுவும் கிடையாது. இது திரும்ப நடக்கும்னாலாம் எனக்கு தெரியாது. பட் அவங்க ஒன்றை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க, ஒன்றை மட்டும்தான் கூப்பிட்றாங்க. அட்லீஸ்ட் நீயாவது போறீல, அதையாவது ஒத்துக்கோ, நீ போ அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே தேம்க்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி பிளான் பண்ணபடி தேம் நீ தான் போகணும்னு சொல்ல என்னோட குரூப் மெம்பர்ஸ் யாரும் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லி தேம் கத்திட்டே இருக்கான். அதை கேட்டோன்னே ஸோ நீ என்ன பண்ண போகிற, இதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டெப்ட்டும் நீ தான் பே பண்ணணும், புரியுமில்லன்னு சொல்ல என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து நானோ கேட்குறான். இதை பற்றி உங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது, தேம் எல்லாத்தையுமே மறைச்சிட்டான். ஸோ உங்களுக்கும் சேர்த்து அவன் தான் கடனை கட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, கண்டிப்பாக அவன் இங்கே இருக்க முடியாது, போகணும் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. இதை பற்றி யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு திரும்ப திரும்ப நீங்கள் எதுக்கு இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி தேம் கத்த இங்கே பாரு தேம், ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லியாச்சு, நான் சொன்னது அவ்வளோதான், அவங்களுக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, உன்னை தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்ல நான் ஆல்ரெடி இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த டிசிஷன் நான் எடுத்தது கிடையாது, அவங்க எடுத்தது. ஸோ இதை பற்றி நீ யோசிச்சுக்கோ, இதனால் கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னோட பேண்டை டிஸ்பேண்ட் பண்ண உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன், திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, அவங்க அக்ரிமெண்ட்டை பற்றி எல்லாமே பேசியாச்சு, ஆல்ரெடி எல்லாமே பேசினது தான் நடந்துட்டுருக்கு, ஸோ நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரேமிகா சொல்ல அப்படியே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒன்றா இருந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக வளர வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக இதனால் எந்த ஒரு ஹெல்ப்பும் ஆகாது. உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னா சந்தோஷப்படுங்க சரியா, அதுக்கப்புறம் அவனோட பேர் அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே உங்களோட மார்ஸோட பேரும் தான் வரும், எல்லாருமே உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பிரேமிகா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க, நீங்கள் 4 பேரும் போக முடியாது, தேம் மட்டும்தான் போகிறான். ஸோ இங்கே இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு போகணும்னு நினைங்க, அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம், புரியுதான்னு சொல்லிட்டு அப்படி பிரேமிகா அந்த பக்கம் போக முதல்ல மைக் அந்த ஒரிஜினல் பிளான் படி எல்லாமே நடக்கட்டும், தேம் அந்த குரூப்லேருந்து பிரித்து வை, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக எல்லாரும் தனித்தனியாக போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டில்லன் அப்படி எட்டி வச்சுட்டு அந்த பக்கம் போகிறான். அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு பேப்பர் போக நானும் அழுக ஜூன் அவனை கன்வின்ஸ் பண்ணன்னு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டென்ஷனாக இருக்குது தேமுக்கு. தேம் அப்படியே நின்றுட்டுருக்க
பிரேமிகா ஆஃபீஸ்க்கு வர பிரேமிகா பின்னாடி அப்படியே போகிறாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் பிரேக்கப் பண்ண உடனே மார்க்ஸ் எல்லாருமே கொரியா போகிறாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ பிரேக்கப் பண்ணாலும் இல்லைனாலும் இந்த கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு புரியுதா? ஸோ யோசிச்சுக்கோ, இந்த கம்பெனியில் என்ன பெனிஃபிட்டோ அதான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரேமிகா பேசுகிறாங்க. ஸோ நீ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நீ பிரேக்கப் பண்ணலனாலும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன் ஒன்று சென்ட் ஆஃப் பண்ணத்தான் போகிறான், புரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா அவனுக்கு மனசாட்சியே இல்லை, அவனுக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். நீங்கள் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக பேச, சார் நான் எப்பயுமே உங்களை பற்றி நினைப்பேன், நீங்கள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பீங்க. ஒரு சிஇஓ அவங்கள லவ் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை பற்றி நான் நினச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் இப்போ தான் புரியுது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேச, ஸோ எனக்கு புரியுது, நான் யாரையுமே இங்கேருந்து உருவாக்கவே கிடையாது. நான் அவங்கள ஹெல்ப் பண்ணேன், அதாவது அவங்க க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். அவங்கள உருவாக்கன்னு நான் கிடையாது. உன்னோட பார்வையில் நான் ஒரு க்ரூவல் பர்சனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீ யோசிச்சு பாரு, லைஃப்பில் எல்லாருக்குமே என்ன முக்கியம்னு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பிரேமிகா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆடிஷன் வந்தப்போ ஒரு ட்ரைனியாக தான் அவங்கள நான் பார்த்தேன். அப்போ எல்லாமே அவங்க அப்ளிகேஷனில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அவங்க சக்ஸஸ் ஆகணும்னு மட்டும்தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனை ஹெல்ப் பண்ண தான் முடியும், மற்றபடி அவங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி இப்போ தான் தெரியும். எல்லாரோட ட்ரீமும் இப்போ ட்ரூ ஆகணும், அப்படித்தானே ஆயிருக்கு. அப்கோர்ஸ் உன்னை பொறுத்த வரைக்கும், எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் எல்லாருக்குமே அந்த ரீசன் புரியும்ல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும், அதில் எதுவுமே இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ யோசிச்சு பாரு, நீ ஃபஸ்ட்டு நீ இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தப்போ நீ யோசிச்சு பார்த்தியா, கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் நான் ஒரு டைரக்டர் ஆகுவேன்னு. பட் நான் அந்த எம்ப்ளாயி கார்டை உன்கிட்ட கொடுக்கும்போது நீ இதுக்கு சரியாக இருப்பேன்னு சொல்லி தான் அந்த கார்டை உன்கிட்ட கொடுத்தேன். உண்மையாக உனக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும்னு நீ ஆசைப்பட்ட சொல்லு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சதில்ல உனக்கு, அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருக்குமே நான் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் எல்லாருமே சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்னை பார்த்தா குருவலாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பிரேமிகா எமோஷ்னலாக பேச, ஒரு பக்கம் பையனை கொரியா போகிறதுக்கு பேக் பண்ணிட்டாங்க. அழுதுகிட்டே அவன் போக, எல்லாருமே இன்னைக்கு கஷ்டமாக தான் இருப்பாங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்ல இவங்க எல்லாமே குரூப் ஹவுஸ்க்கு வராங்க. பட் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பாக நாட்கள் எல்லாத்தையுமே மாற்றும். ஸோ அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பிரேமிகா எமோஷ்னலாக பேசுகிறாங்க. பிரேமிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க போல். அவங்கள பார்க்கும்போது ஒரு கெட்ட பொம்பளையாகவே எல்லாருமே இமேஜின் பண்ணனால எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்குது. பட் அவங்க எல்லா மெம்பர்ஸுக்குமே தர வேண்டியதை கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே குரூப் மற்ற 4 பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க, மைக் வரான். மைக் வந்ததுக்கப்புறம், மிஸ்டர் ஹென்ரியில் நீ தான் ஆக்ட் பண்ண போகிற பெப்பர் அப்படின்னு சொல்ல, வா அப்படியான்னு சொல்ல, இருக்கிற ஒரு மெம்பர்ஸும் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே அப்படியே அவனுக்கு சொல்லிட்டு இருக்கான். வாவ் ஜூன், லீட் ரோல் பண்ண போறியாடா, ஹாப்பியாக இருக்குடான்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. நானோ, மிஸ் பிரேமிகா உன்னை மீட் பண்ண வர சொன்னாங்க, போய் பாருன்னு சொல்ல, நானோக்கு பயமாக இருக்குது. உள்ளே போய் பார்க்குறான். வந்துட்டியா நானோ, இவங்க உனக்கு கோச் பண்ண வந்திருக்காங்க, உனக்கு சிங்கிங் ரேப்பிங் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, உன்னோட ஸ்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவான்னு சொல்ல நானோக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது நம்ம பையன் தான். பையன் ஆல்ரெடி டைரக்டர் ஆகிட்டானா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ சின்ன நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஆவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஒரு பக்கம் டேவும் மிங்கும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்க, போவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம பையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல கொரியா போவான்னு, பட் எல்லாமே மாறிடுச்சுல. பட் இதை பற்றி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லி பை ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உண்மையாகவே நீ ஹாப்பியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, நீ சோகமாக இருப்பானுல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அது அந்த மாதிரி இல்லை, அந்த குரூப் இப்போ சேமாக இல்லை தான், இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப அழுது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டேன்டா.
இப்போ எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் புரியுது, மார்ஸ் அப்படிங்கிறது 5 பேர் தான். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்க அதை சூஸ் பண்ணிக்கணும்ல. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது ஓகே, எனக்கு அவன் போனதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எல்லாமே ஓகே தான். என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபேன் தெரியுமாண்ணா, அந்த ஆர்டிஸ்ட் சக்ஸஸ் ஆகும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன். நல்லது தானே. ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணோம்னா அவங்க நம்ம முன்னாடி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு கிடைக்குதோ அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்ல. அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லி அப்படியே எக்ஸைட்மெண்டடாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சுடா அப்படின்னு சொல்ல அப்படியே போக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். அமைதியாக பார்த்துட்டே இருக்க. பட்டு நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மார்ஸ், டேம் எல்லாருமே சக்ஸஸ் ஆவாங்க. டேம் சக்ஸஸ் ஆனால் அது மார்ஸுக்கு கொடுத்த ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு நினைப்பேன். ஸோ டேம் மூலமாக நம்ம மார்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ல. ஸோ ஒரு ஃபேனாக என்னோட வேலை என்னென்னா அவங்க சக்ஸஸ் ஆகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்களுக்கு நான் பண்ணணும்னு சொல்ல, வா சூப்பரில், இதுதான் உண்மையான ஃபேனுக்கான அர்த்தம்னு சொல்ல, நீ என்ன நினைக்கிற, நான் பண்ணுறது கரெக்டு தானேன்னு கேட்குறா. சூப்பர் சூப்பர், எல்லாமே ஓகேன்னு சொல்ல, வா இப்போ தாண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு டைரக்டர் ஆகிட்டியா, அதனால் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எனக்கு ப்ரௌடாக இருக்கும்னு நினைக்கும் போது உனக்கு தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஈயன் இருக்கான் பார்த்தியா, அந்த பொறுக்கி, அவன் கிட்ட சொல்லணும், என் ஃப்ரெண்டை பார்த்தியாடா எப்படி இருக்கான்னு, உன்னை விட இவன் கிரேட்டாக இருக்கான், உன்னை விட்டுட்டு இவன் வந்தனால தான் இவன் எப்படி இருக்கான்னு நான் சொல்லணும்னு சொல்லி சொல்ல, போதும் நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன்னு சொல்ல, ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு சாண்ட்விச் வாங்கிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே போய் அவளுக்கு தேவையான சாண்ட்விச் என்னன்னு பார்த்து அதை ஆர்டர் பண்ணிட்டா. அடுத்து அங்கே நிற்கிற நம்ம போக்கு, உனக்கு என்ன எப்பயும் போல அதே சாண்ட்விச் தானே அப்படின்னு சொல்ல, இல்லை அவரோட ஆர்டர் எனக்கு தெரியும், அவருக்கு யூஸ்வலாக எப்பயும் கொடுக்குற மாதிரின்னு சொல்ல, இல்லை 1 BLT அப்படின்னு சொல்ல, அந்த கடையில் இருக்க பையன் அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க, ஒன்று போதும் அப்படின்னு சொல்ல, உடனே கேட்குறா, ஏண்டா மிஸ்டர் பியும் நீயும் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே ஓகே தான், அமைதியார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, என்னமோ பண்ணிட்டாங்கிற மாதிரி போவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான சாண்ட்விச் வந்துருச்சு. அப்புறம் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் என்னை ஓவராக பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஸ்டாஃபா இல்லை பாஸா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சூப்பராக ஒர்க் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே போய் பார்க்குறான். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போய் பார்த்தா அங்கே ஃபேஸ் வாஷ் தீர்ந்து போச்சு, பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு. ஸோ வீட்டில் இருக்க ஒரு திங்ஸும் எல்லாமே வந்து தீர்ந்து போச்சு. ஸோ லிஸ்ட் எடுப்போம்ல, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவனும் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். என்னென்ன வாங்கணும், என்னென்ன தீர்ந்து போச்சு, எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி சார் அப்படியே நோட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி சார் அப்படியே வேகமாக கீழே வந்து பார்த்தா அங்கே இவன் பேர் போட்டு ஒரு பாக்ஸ் அங்கே ரிசப்ஷனில் வெளியே இருக்குது. என்னடா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டே நிற்கிறான் ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். அவன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு வழியாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே இவனுக்கு என்னென்னலாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு லிஸ்ட் எடுத்தானோ அது அத்தனையுமே அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது போக்கு. அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் வேறு இருக்குது. அந்த ஸ்டிக்கி நோட்டை கையில் எடுத்து ஒரு செகண்ட் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குப்பா, ஆல்ரெடி டேம் பையன் இங்கே இருந்தான்ல, அப்பயே அவன் பார்க்கும்போது அந்த வாஷ் பண்ணுற லிக்விடு ஸோ என்னென்னலாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அவனும் நோட் பண்ணியிருப்பான். அதாவது இப்போ என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லி இவன் திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுருந்தானோ அந்த லிஸ்ட்டில் இருக்க அத்தனை திங்ஸையுமே டேமும் நோட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா பையன் தூங்கிட்டு இருக்க, இவன் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வாங்க, அதில் ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன நோட்ஸ்னு சொல்லுங்கன்னு சொல்ல, தூங்கிட்டு இருக்க போவோட கழுத்தில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை மட்டும் எழுதிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த நோட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறான். லெட்டஸ் பி அ பார்ட் ஆஃப் ஈச் அதர்ஸ் எவ்ரிடே லைஃப் டேம் அப்படின்னு அது எழுதியிருக்கோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றுலையும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் தான் அது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. எனக்கு எப்பயுமே இந்த 11th எபிசோட் மட்டும் எல்லா சீரீஸ்லையுமே பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே அது சோகத்திலேயே தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த எபிசோடு ஒரு ஃபீலிங்ஸாக போயிடுச்சு. ஸோ அடுத்த எபிசோட்லையாவது ஒன்றா சேருவாங்களான்னு தெரில. ஆக்சுவலி 13 எபிசோடு தான் இந்த சீரீஸ்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் 13 இருந்தால் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக்கில் தான் முடியும். ஸோ அடுத்த வாரமும் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.